மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, இத்தனை இளைஞர்களை இங்கே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் மறுபடியும் சொன்னேன். இங்கே மேடையில் அந்த ஸ்க்ரீனில் கூட போட்டிருந்தாங்க, பிஜேபி என்னுடைய படத்தை போட்டு பிஜேபிக்கு நன்றின்னு. நீங்கள் யாரும் தப்பாக வேற நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அது ஏன் பிஜேபிக்கு நன்றினா, ஒரு தலைமுறையே இந்தியா மட்டும் இல்லை, இதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறை. ஏன்னா நம்ம பொதுவாக தமிழர்கள் கொஞ்சம் மறதி இருக்கும். பழசெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். எங்கே இருந்தோம், எங்கேருந்து வந்தோம், என்னென்ன போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம், எதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது இல்லை. அதனால் அந்த பழமையை போற்றக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லாத காரணத்தால் இன்னைக்கு நீ படித்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற, ஒரு பெரிய இடத்துல இருக்க, அதை தான் சொல்லித்தரோம், அதை புகழ்கிறோமே தவிர அந்த நிலைக்கு உங்கள் மகனோ மகளோ வருவதற்கு தந்தை பெரியாரை போல, நம்முடைய திராவிட இயக்கத்தை போல அதில் இருக்கக்கூடிய எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிந்தனையாளர்கள் இந்த இடத்தை கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம சொல்லித்தராத அந்த காரணத்தால் நம்ம பிள்ளைங்களே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு சொல்லும், இது எதுக்கு ரெசர்வேஷன், இது வந்து மெரிட் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கும். திருப்பி திருப்பி ஏன் ஜாதி சர்டிஃபிகேட்லாம் கேட்குறீங்க, இது வந்து தப்பாக தெரியலையா, நீங்கள் தானே ஜாதி வளர்க்குறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலைக்கு நாம் தான் உருவாக்கி இருக்கிறோம். அதனால் பெரியார் அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவா தெரியாத ஒரு இடத்திலே அவர்கள் இருந்தார்கள். பெரியார் ஒரு மனிதன் 100 வருஷம் கிட்ட தாண்டிடுச்சு. இப்போ வந்து அவருடைய சிலை மேலே காவி சாயத்தை ஊற்றுறாங்க, அவரை கொச்சைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அவர் பேசியிருந்தா, இல்லைன்னா உங்களை மாதிரி நீங்கள் நம்புறீங்க இல்லையா, சிலைகள் எல்லாம் வந்து பேசும் சிந்திக்கும் அப்படின்னு. அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் பெரியார் சொல்லியிருப்பார், நீங்கள் செருப்பு மாலை போடும்போதே எல்லாம் 2 இருக்கான்னு பார்த்து போடுப்பா, இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு. அதுக்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் வந்து இவ்வளோ கேவலப்படுத்தணும், ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, தொடர்ந்து ஏன் அவரை கொச்சைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் தொடர்ந்து கொச்சைப்படுத்த தான் அடுத்த தலைமுறை இந்த மனிதன் யார் என்ற கேள்வியோடு அவரை பற்றி படிக்க ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது. இன்னைக்கு பெரியார்னு யாருன்னே தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்த வட மாநிலங்களில் ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் பெரியாரின் படத்தை கையிலே தூக்கி பிடித்து கொண்டு தான் அங்கே போராட்டம் நடத்தப்படுகிறது. அதனால் நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களை எதிர்க்கணும், தொடர்ந்து எங்களை நீங்கள் வந்து எங்களுடைய கருத்தியல்களை, உங்களுக்கு கருத்தியல் இல்லை, அதனால் கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்க்க முடியாது, உங்களுக்கு தெரிந்த விதங்களில் எங்களை தொடர்ந்து எதிர்க்கத்தான் மறுபடியும் அடுத்த தலைமுறையின் மனதிலே எங்கள் கருத்துக்களை, எங்களுடைய விதைகளை நாங்கள் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்க முடியும். அதற்கான மிக முக்கியமான ஒரு வழித்தடமாக